அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாங்கு என்னும் தலைப்பிற்குள் நாம் இதற்கு முன்பாக சில செய்திகளை அறிந்து கொண்டோம். அதில் விடுபட்ட சில செய்திகளை நாம் பார்ப்போம். அதாவது பாங்கை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சில பாங்கு முறைகளை சொல்லி தந்தாங்க என்று நாம் பார்த்தோம். நடைமுறையில் சொல்லி தராத சில பாங்குகள் இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். அந்த நடைமுறையில் இல்லாத நபி அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாங்கு என்பது சஹருடைய பாங்கு. பெரும்பாலும் என்ன செய்யறது இல்லைன்னா, அதிகமான மக்கள் இந்த சஹர் பாங்கு சொல்றது இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காலத்துல சஹர் பாங்கு இருந்தது என்பதை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. புகாரி என்னும் ஹதீஸ் கிதாபில் 617வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன பிலாலன், பிலால் ஆகிறவர் யுஅத்தினு பில்லைல், அவர் இரவிலே பாங்கு சொல்வார். அந்த பிலால் அவங்க பாங்கை நீங்கள் செவியுற்றால் நீங்க என்ன செய்யுங்கன்னா, குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள். ஏன்னா அது சஹருக்கான ஒரு அறிவிப்பு பாங்கு. மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க, தொழுகையில் இருப்பாங்க, அவங்களை விழிப்புப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய பாங்கு. அதே போல ஹத்தா யுனாதி இப்னு உம்மி மக்தும், இப்னு உம்மி மக்தும் அவங்களுடைய பாங்கு கேட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா உன்றதை நிப்பாட்டிக்கிறீங்க என்று சொல்றாங்க. அப்ப இந்த பாங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த பாங்கு சொல்லக்கூடிய முறைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள். அதாவது பாங்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிபுலாவை முன்னோக்கி தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த நடைமுறை மக்கள்கிட்ட இருக்குது. ஆனா இது தொடர்பான செய்தியை நாம ஹதீஸ்களை பார்க்கும்போது இதுக்கு என்று நேரடியாக எந்த ஆதாரத்தையும் நாம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கிபுலாவை நோக்கித்தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்று எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஆனா பொதுவாக நாம் என்ன செய்யறோம்னா, கிபுலாவை தொழுகைக்காக முன்னோக்குகிறோம். அப்ப அந்த தொழுகையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாங்கையும் நாம் என்ன செய்யலாம், அப்படி செய்து கொள்ளலாம். ஆனா அப்படிதான் செய்ய வேண்டும். ஒருவர் வேறு திசையை நோக்கி பாங்கு சொன்னார் என்று சொன்னால் அந்த பாங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பிடிமானத்துக்காக வேண்டி ஒரு சைடாக நின்று பாங்கு சொல்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி சொல்றது நம்முடைய தொழுகையை பாதுபடுத்தாது, பாங்கை பாதுபடுத்தாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதை நேரடியாக தடுக்கும் வகையிலேயோ ஆதரிக்கும் வகையிலோ சொல்லவில்லை. அடுத்ததாக இந்த பாங்கரை என்ன செய்வாங்கன்னா, அதிக அளவு நீட்டி ஓதுவதை நம்ம பார்க்கிறோம். பாங்கன்னு சொன்னாலே என்னன்னா, அது ஒரு ராகமா இருக்கணும். அல்லாஹ்னு இழுத்தா அது பல கிலோமீட்டருக்கு அந்த பாங்கை பின்பற்றி ஒரு வந்தாருன்னா அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அந்த பாங்கை பதில் சொல்லணும்னு ஒருவர் வந்தாருன்னா அதுக்கு பாங்கு சொல்ல முடியாம அவர் மூச்சு அடைச்சு போய் நிற்பார். அந்த அளவுக்கு நீட்டுதல் இருக்கும். இந்த நடைமுறை இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இது மார்க்கம் சொல்லி தராத ஒரு நடைமுறை. பாங்க நீட்டி சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே நமக்கு சொல்லல. ஆனா அரபியில பொதுவான சில விதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதுல ஒரு சில எழுத்துக்களை கொஞ்சம் நீட்ட வேண்டும், இன்னும் சில எழுத்துக்களை கொஞ்சம் அதிகப்படியாக நீட்டணும். அப்படி நீட்டப்பட வேண்டிய எழுத்துல நாம் நீட்டலாமே தவிர அது அல்லாத எல்லா இடங்களும் நீட்டுவது என்பது மார்க்கத்தில் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளு பாங்கு சொல்றாரு, பாங்குனுடைய அதே வார்த்தை அதே வாசகம் தான் இக்காமத்திலையும் இருக்கு. இப்ப ஒரு ஆளு பாங்க இக்காமத்து மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், உடனே என்ன செய்யறதுன்னா அவரை கேலி பண்றது. என்ன இக்காமத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பாங்க சொல்ல சொன்னா இவரு இக்காமத்து சொல்றாருன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தைய பாங்குல ஒரு விதமா சொல்றது, இக்காமத்துல ஒரு விதமா சொல்றது. இப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்கன்னா இப்படி காட்டி தரல. அப்ப நாம் என்ன ஒரு மிதமான அளவு கடைபிடிச்சுக்க வேண்டியதா, எந்த எழுத்தை நீட்டி உச்சரிக்க வேண்டுமோ அந்த எழுத்தை நீட்டியும், எதை சாதாரணமாக உச்சரிக்க வேண்டுமோ அதை நாம் உச்சரிக்க வேண்டியதா. நீட்டும் போது சில நேரங்கள் வார்த்தையினுடைய அர்த்தங்கள் மாறலாம், அந்த வார்த்தை பயனற்றதா போகலாம். அதனால அதிகப்படியான நீட்டுதல் என்பது இருக்கக்கூடாது. மிதமான அளவுக்கு நாம் என்ன செய்யலாம், அந்த அரபு மொழியை அடிப்படையாக வைத்து அந்த பாங்கை நாம் ராகவாக சொல்லிக் கொள்ளலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். செய்யறது தொடர்பாக ஒழு செஞ்சுட்டு தான் பாங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையும் இருக்கிறது. இது சில செய்தி ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய முஆவியா பின் யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் என்பவர் இவர் பலவீனமான அவர். எனவே இவர் இந்த அடிப்படையில், இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்ய முடியாது, உது செய்து விட்டு தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல முடியாது. பாங்கிற்கு உது என்பது அவசியம் இல்லை, உது என்பது தொழுகைக்கு தான் அவசியம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நான் பார்க்க முடிகிறது. அதே போல இப்ப பாங்கு சொல்றாங்கன்னா அந்த பாங்கு எந்த அளவுக்கு போதுமானது, எந்த அளவுக்கு அது குறிக்கும். ஏன்னா சில வீடு ரொம்ப தூரமாக இருக்கும், சில வீடு அருகில இருக்கும். இப்ப பாங்கு சொல்றது கேட்குது, அப்ப நான் மீண்டும் பாங்கு சொல்லலாமா, பாங்கு சொல்றது எனக்கு கேட்கல, இப்ப நான் பாங்கு சொல்லணுமா அல்லது பாங்கு சொல்லாம இருக்கலாம், இப்படியான பல சந்தேகங்கள் இருக்கும். பொதுவாக பாங்க பொறுத்தவரை நம்ம என்னன்னா, இப்ப நம்ம காலத்துல மைக் எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும் போது எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு வேணாலும் நம்ம என்ன
செய்யலாம்னா அது டெக்னாலஜி மூலமா வச்சு நாம பயன்படுத்திக்கலாம். ஆனா ரசூலா காலத்துல எப்படின்னா அது மாதிரி இல்ல. அப்ப அந்த நடைமுறையை வைத்து நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கண் பார்வை தெரியாம இருக்கிறது, இப்ப நான் தொழுவைக்கு வரணுமா, இப்ப நான் என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு வாங்கனுடைய சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்குது, அப்பனா நீங்க பள்ளிக்கு வந்துடணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த சத்தத்தினுடைய அளவு எவ்வளவு தொலைவுக்கு இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த அழைப்புக்கான ஒரு அழைப்பா எடுத்துக்கிறாங்க. இப்ப நாம இதை அடிப்படையை வச்சு மைக்கில சொல்றது அந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு விளங்குது, அதனால அங்க இருந்து இங்க வரணும் சொன்னோம் என்று சொன்னால் அது ஒரு சிரமமாக ஆகிடும். ஆனா நாம என்ன ஒரு பொதுவான அளவுகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம்னா, கிழக்கு பள்ளி மேற்கு பள்ளின்னு வச்சிருக்கிறோம். இப்ப இந்த பள்ளியில உள்ளது சில இடத்துக்கு அங்க விளங்கும், அங்க உள்ளது இங்க விளங்கும். இப்ப நாம என்ன செய்யறோம்னா, இதுதான் நம்முடைய பள்ளி, நாம எல்லா தொழுகைக்கும் இங்கதான் வருவோம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? அப்ப இந்த பள்ளியினுடைய பாங்கு நமக்கு போதுமானது, இந்த பள்ளியில சொல்லப்படக்கூடிய பாங்கு நமக்கு கேட்கும்னா அதுவே போதுமானது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியதுன்னா, பாங்கு சொல்லி தொழுக வேண்டியது இல்லை. சரி, ஒரு ஆளு பாங்கு சொன்ன இடத்திலேயே மீண்டும் பாங்கு சொல்லி தொழுகிறாரு, இது தப்பா அப்படின்னா இது தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதரை பற்றி விவரிக்கிறாங்க. ஒரு மனிதர் பாலைவன உச்சியில் இருந்து அவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மனிதராக இருந்து பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லி ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார். இவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நாம பாங்கு சொல்லி தொழுகுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. ஏற்கனவே சொன்ன இடத்தில் நாம் இருந்தாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா சொல்லாமல் இருந்தா தப்பு கிடையாது. இப்ப பெண்கள் வீட்டுல தொழுகிறாங்கன்னா பள்ளியில உள்ள பாங்கு அவங்களுக்கு என்ன போதுமானது இல்ல, பாங்கனுடைய சிறப்பு எங்களுக்கு வேணும், பாங்கனுடைய நன்மை வேணும், பாங்கு சொல்லி நாங்க தொழுகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தாராளம் என்ன செய்யலாம், பாங்கு சொல்லி தொழலாம். அது மார்க்கம் தடுக்கல. அதே போல பள்ளியில முதல் ஜமாத்து முடிஞ்சிருச்சு, இப்ப ரெண்டாவது ஜமாத்து நடக்குது. இப்ப இவங்க பாங்கு சொல்லி தொழுகணும்னா அவசியம் இல்லை, ஏன்னா பள்ளியில ஆல்ரெடி பாங்கு சொல்லியாச்சா இல்லையா? அதனால பள்ளியில பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை இப்படி அல்லாஹ்வுடைய அவங்க காலத்துல ஒரு மனிதர் தாமதமாக பள்ளிக்கு வராங்க. வரும்போது அவர் தனியாக தொழுகணும் முற்படும் போது ரசூலா கேட்கறாங்க, இவருக்கு யாரு சதக்கா செய்ய விரும்புறீங்க, அவரோட சேர்ந்து ஜாயின் பண்ணி தொழுவுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன செய்யப்படல, பாங்கு சொல்லப்படல. அப்ப அந்த பாங்கே போதுமானது. அப்ப ஒரு ஆள் விரும்பி சொன்னாதான் அதை தப்பு சொல்ல முடியாது, அது அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதையும் நான் பார்க்கலாம். அதே போல பெண்கள் பாங்கு சொல்லலாமா? இப்ப பள்ளியை பொறுத்தவரையில பெண்களுக்குன்னு சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லி தருது. ஆண்கள் முன் வரிசையிலும் பெண்கள் பின் வரிசையிலும் இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல பெண்களை கொண்டு முன்னாடி நிறுத்தி பாங்கு சொல்லுங்க என்று சொல்ல முடியாது. ஏன்னா வரிசையிலேயே அவங்க பின்னாடிதான் நிக்கணும் என்று சொல்லும் போது அவங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலையை செய்ய முடியாது. அதே போல பெண்களை பொறுத்தவரையில அவங்க ஆண்களுக்கு தலைமை தாங்க வேண்டாம், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று பொதுவான அடிப்படை இருக்கிறதுனால ஆண்களுக்கு பெண்கள் பாங்கு சொல்ல முடியாது. இதே பெண்கள் அவங்க தனியா தொழுகிறாங்க விதியின் அடிப்படையில் அவங்க சொல்லிக்கலாமே தவிர ஆண்கள் இருக்கும் போது ஆண்களுக்கு பெண்களுடைய பாங்கு என்பது ஏற்புடையதில்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த பாங்குல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாங்கு சொல்றது பொதுவா நமக்கு இருக்கிற சிந்தனை என்னன்னா, சின்ன ஆளுக்கெல்லாம் பாங்கு சொல்லக்கூடாது, சின்ன பசங்க எல்லாம் பாங்கு சொல்லக்கூடாது, பெரிய ஆளுக்கு தான் சொல்லணும். சின்ன பசங்க யாராவது பாங்கு சொல்லணும் என்று வந்தா கூட உனக்கு என்ன வயசு இருக்கு, நீ பெரிய ஆளா இருக்கப்படும் சொல்லு, இப்படின்னு சொல்ற நடைமுறையெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கல. எந்த அளவுக்குன்னா ஒரு முறை ரசூல்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க. 2 நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா பயணத்துக்கு போறாங்க. அந்த 2 நபர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு, நீங்க பயணம் புறப்பட்டு போறீங்க, இந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வந்தால் உங்கள ஒருவர் பாங்கு சொல்லட்டும், நீங்க பாங்கு சொல்லுங்க. அதே போல இகாமத்து சொல்லுங்க, உங்கள் பெரியவர் தொழுகையை வைக்கட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் இங்க 2 விஷயத்த சொல்றாங்க. நீங்க பயணத்துக்கு போனீங்கன்னா வாங்க சொல்லுங்க, இகாமத்து சொல்லுங்க, தொழுகை வைக்கும் போது பெரியவர் தொழுகை வைக்கட்டும். அதாவது தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அவங்க முதியவங்களுக்கு பெரியவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா பாங்குக்கு அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்லல. அப்ப நாம இந்த நடைமுறையில இருந்து என்ன பாக்குறோம்னா, பாங்குக்கு வயசு என்பது நமக்கு தேவை கிடையாது. பாங்கு சொல்லக்கூடிய சொல்ல போனா முதியவருடைய பாங்கு தான் ரொம்ப மோசமா இருக்கு. சில பள்ளிகள்ல பார்க்கும்போது பெரிய ஆளா இருப்பாங்க, என்ன சொல்றாங்கன்னு விளங்காது, பசங்க அழகா சொல்லிட்டு போவாங்க. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம என்ன செய்யறது, சின்ன பசங்க பாங்கு சொல்லக்கூடாது இப்பெல்லாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வே இந்த விதியை சொல்லலையே, தொழுகைக்கு சொல்லி இருக்கிறாங்க. தொழுகைக்கு நீங்க சொன்னா அது ஏற்படுகிறது. அதாவது தொழுகைக்கு கூட சிறுவர்கள் வைக்க கூடாதுன்னா கிடையாது, அவங்க அதிகமா தெரிஞ்சிருந்தா அவங்க முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. பெரியவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர பெரிய ஆளுக்கு தான் வைக்கணும் என்பது இல்லை. இப்படி தொழுகைக்கு இருக்கும் போது பாங்குக்கு நம்ம எந்த ஒரு விதியை பார்க்க முடியல.
பாங்கு என்பது எல்லாரும் தாராளமா சொல்லலாம் என்பதையும் நாம புரிஞ்சு கொள்ளலாம். அதே போல பாங்கு சொல்லும் போது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு நடைமுறை என்னன்னா, அவங்க அப்ப டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா முக்காட போடுவாங்க. அவ்வளவு நேரம் சும்மா தான் இருப்பாங்க. வாங்க சொல்லும்போது தலையில துணியை போடுன்னு சொல்லி துணியை போடுறத பார்ப்போம். பொதுவா இந்த துணியை போடுறது எப்பவுமே போடணும். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, ஒரு ஆளு போவாரு வருவாரு சும்மா தான் இருப்பாங்க. ஒரு அந்நிய ஆளு போவாரு வருவாரு சும்மா தான் இருப்பாங்க. அப்பெல்லாம் துணியை போட மாட்டாங்க. வாங்கு சத்தம் கேட்டோம் டக்குன்னு எடுத்து துணியை போடுறது பாக்குறோம். துணி எதுக்கு போடணும்? ஒரு அந்நிய ஆளு நம்மை பார்க்க கூடாது என்பதற்கு தான் துணி. அங்கேயே தொடர்ந்து போட்டுட்டு பாங்குக்கு என்ன செய்யறாங்கன்னா மூடுறாங்க. அப்ப இது மார்க்க நமக்கு சொல்லுதா? அதாவது பாங்குக்கு துணியை போட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதுன்னா அப்படி எந்த ஒரு நிபந்தனை இல்லை. எதுக்குன்னா நீங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இருக்கும் போது இதை கடைபிடிக்கன்னு சொல்லுது. அப்ப அந்த நேரத்துல தான் நம்ம இதை கடைபிடிக்கணும். இப்ப வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல நம்முடைய அத்தா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, இப்ப சால் இல்லாம இருக்கு பாங்கு சொல்றாங்க அப்படின்னா இப்ப சால் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவா நாம எப்பவும் போட்டுக்கொண்டு இருக்கலாம்ங்கிற அந்த அடிப்படையில வேணா போடலாம். இருக்கிற பாங்குக்கு சால் போடணுங்கிறது கிடையாது. இதை இன்னைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா கடைபிடிக்கிறாங்க என்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பாங்கனுடைய முறைகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய பாங்கை இன்ஷா அல்லாஹ் அமைத்துக் கொள்வோமா.